ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். குட்டீஸோட ஃபேவரட்டான எக் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2 பாக்கெட் நூடுல்ஸ், 2 எக்கு, ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ, ஒரு கேப்சிகம், கார்லிக், ரெட் சில்லி 2. இப்போ ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுக்கோங்க. சுடுதண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறம் 2 பாக்கெட் நூடுல்ஸை அதில் போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 2 மினிட்ஸில் நூடுல்ஸ் வந்துடும். இப்போ நூடுல்ஸை நல்லா வடிகட்டிட்டு நல்லா சில் தண்ணியில் அதை போட்டு வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அந்த நூடுல்ஸை நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டுற மாதிரி ட்ரையாக பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 எக்கை உடச்சி ஊற்றி நல்லா எக்கை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்க ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கார்லிக், ரெட் சில்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது பேனில் ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், சில்லி சாஸ், மயோனைஸ் அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மிக்சரும் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். மூடி வச்சுருங்க. இப்போது நூடுல்ஸை சேர்த்து அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கை அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக்காக வச்சுருங்க. இப்போ எக் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கனால குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நூடுல்ஸ் பிடிக்காத குட்டீஸே கிடையாது. அதனால் குட்டீஸுங்க நூடுல்ஸ் கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 5 மினிட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடும். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சே நம்ம ஈஸியாக இந்த எக் நூடுல்ஸை பண்ணிடலாம். Thank you for watching this video. Next recipe will be coming soon. Thank you.